என்ன டைம் இருக்குங்கன்னா கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். ஏன்னா அந்த கட்சியில் ஒரு அடிப்படை தொண்டன். அதனால் நாம் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் கூட கட்சியினுடைய அப்ரூவல் பேஸ்ல தான் நம்ம செய்ய போறோங்கன்னா விரைவில் கட்சி இதை பத்தி பேசுவாங்க. நம்முடைய RSS இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மோகன் பகவத் அவர்கள் சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. பத்திரிகையில படிச்சோம். குறிப்பாக RSS பேர் இயக்கம் ஒரு ஆண்டும் கூட அவர்களுக்கு குரு பூஜை விழா, அந்த குரு பூஜை விழாவில் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும். RSS சார்ந்தவர்கள் பங்கு பெறுவாங்க. RSS மீது பட்டிருக்கிறவங்க பங்கு பெறுவாங்க. நாளை சென்னையில் நடக்கிறது. அந்த விழாவுக்காக மோகன் பகவத் ஐயா அவர்கள் வந்திருப்பதாக நான் பத்திரிகையில படிச்சிருக்கேன். அதே நேரத்துல மோகன் பகவத் ஐயா அவர்கள் பல கருத்துக்களை இந்தியாவில சொல்லிட்டு இருக்காங்க. அவர் போற எல்லா இடத்திலையும் எல்லா மனிதர்களையும் சந்திப்பது வழக்கம். அதுபோல்தான் ஆளுநர் அவர்கள் சந்திப்பையும் நான் பார்க்கின்றேன். இதுல நான் கருத்து கூறுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. அது ஆளுநர் தரப்பு கருத்து கூறலாம் அல்லது RSS இயக்கம் சார்பாக கருத்து கூறலாம். அதே போல் சகோதரர் அவர் கேட்டிருப்பது போல மின் கட்டண உயர்வு, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல 4 இடத்துல மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். இது ஒரு மாநாடு போல் இருக்கும். இத்தனை காலமாக மாவட்ட தலைநகரத்தில் நடத்தக்கூடிய அந்த போராட்டம் என்பது இன்னைக்கு தமிழகத்தினுடைய மின் கட்டண உயர்வு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது ரெண்டையும் மையப்படுத்தி பொதுமக்களை பங்கு பெற செய்து ஒரு மாநாட்டை போல மக்களை கொண்டு வந்து அதுல முழு நாள் முழுவதும் நாங்க பேச போறோம். குறிப்பாக வெறும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு கண்டன போராட்டமாக இல்லாமல் இது என்ன நடக்குது, பிரச்சனை எங்க இருக்கு, ஏன் தொடர்ந்து ஏத்திட்டு இருக்காங்க, எங்கிருந்து பொய் வாக்குறுதிகள் வருது, ஏன் இப்படி இருக்குது என்பதை 4 இடத்துல நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதை பற்றி விரைவில் எந்த தேதி எங்க நடக்கும் என்பதை நம்முடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்றிருக்கிறாங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு அதை பத்தி செய்தி கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே இதை பத்தி கருத்து சொல்லி இருந்தேங்கன்னா, அதானி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது முதலமைச்சருடைய மருமகன் அவங்கள லீலா பேலஸ் ஹோட்டல்ல சந்திச்சாங்க. இல்லைன்னா சொல்லிட்டு நான் போட்டோ வெளியிடுறேங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது எல்லோருக்கும் தெரியும். அதே போல அம்பானியினுடைய குடும்ப திருமணத்திற்கு முதல் ஆளாக வண்டி பிடிச்சு ஓடி போய் கல்யாணத்துல இல்லைன்னா தாலியே கட்ட மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்து பதறி போய் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு இங்கிருந்து ஓடினார். அவர் ஓடின ஸ்பீடை பார்த்தா நமக்கே பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல 100 மீட்டர் பந்தயத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் போறாரா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைங்கன்னா அம்பானி கல்யாணத்துக்கு போறாங்க. ஆனா இவர்கள் இத்தனை காலமாக அம்பானி அவர்களையும் அதானி அவர்களை பற்றி பேசி தவறாக பேசி அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த 2 நிகழ்வு ஒரே வாரத்தில் நடந்திருக்கு. மகன் அம்பானி வீட்டு திருமணமும் மருமகன் அதானியினுடைய சந்திப்பும் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பவர் சென்டர்ங்கிறது முதலமைச்சருடைய கையை தாண்டி வெளியே இருப்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழக மக்களுக்கு உண்மை வெட்ட வெளிச்சமாக கொண்டிருக்கிறது. ஆனா இந்த பஞ்சாயத்தை விடுங்கன்னு அவங்க பாவம் மேயர் அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்தை காட்டுவதற்கு ஏதாச்சும் பேசித்தான் ஆகணும். அவருடைய மேயருடைய வேலை என்னங்க நினைக்க, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வந்தாருன்னா வண்டி மேல ஏறி சைட்ல தொத்தி போற அளவுக்கு தான் மேயர்கள் இருக்கிறாங்க. அதனால்தான் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல 2 மேயர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் நான் இருக்கின்றேன் என்று காட்டுவதற்காக சில மேயர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு தமிழகம் திமுக அதிமுக களத்தை தாண்டி வேறு களத்துக்கு வந்துருச்சு. அதனால பழைய பஞ்சாயத்தையும் பழைய பஞ்சாங்கத்தையும் பேசுவது என்ன பயனுங்கன்னா, இன்னைக்கு அரசியல் மாறிவிட்டது. திமுக அதிமுக என்கின்ற அரசியல் 1990 2000 வேறு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம். மாற்றத்தை நோக்கி தமிழகம் வெற்றி நடை போடுவதற்கு தயாரா இருக்கு. அதனால 2026 பொறுத்தவரை புதியவர்கள் வர்றாங்க. மக்கள் புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்க தயாரா இருக்கிறாங்க. மக்கள் இப்ப இருக்கக்கூடிய புதிய அரசியல் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதனால் இதெல்லாம் காணாமல் போகக்கூடிய கட்சிகள். அதை பற்றி பேசுவதில் உங்களுடைய நேரம் விரையும், என்னுடைய நேரமும் விரையும்.